ஸோ நம்ம HTML CSS டெமோ ப்ராஜெக்ட் சீரீஸில் 3வது ப்ராஜெக்ட் நம்ம வரோம். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு நம்ம காண்டாக்ட் பேஜில் ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு plain டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்ட்ஸ் இருக்கணும், ஒரு ட்ராப் டவுன் ஃபீல்டு இருக்கணும், ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டு இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டைல்டு சப்மிட் பட்டன் இருக்கணும். ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸோ நம்ம காண்டாக்ட் பேஜை நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம காண்டாக்ட் பேஜ் ஃபார்ம் வந்து இங்கே வந்து வரணும். முதல்ல வந்துட்டு நமக்கு plain டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்ட்ஸ் வேணும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காண்டாக்ட் ஃபார்ம்லேயும் சில காமனான இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. முதல்ல வந்துட்டு நம்ம யார் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு நேம் இன்புட் ஃபீல்ட் தேவை. அதுக்கப்புறம் அவங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அவங்க எந்த காரணத்துக்காக நம்மளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். அது வந்து சப்ஜெக்ட் ஃபீல்டில் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஒரு மெசேஜை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்மிட் பட்டன். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டிப்பிக்கலான காண்டாக்ட் ஃபார்மில் தேவையான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலாக காண்டாக்ட் ஃபார்ம்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றத இன்டர்நெட்டில் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கூகுளில் டிப்பிக்கல் காண்டாக்ட் ஃபார்ம் அப்படின்றத சர்ச் பண்ண போகிறேன். அதில் வர்ற ஃபஸ்ட்டு லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து காண்டாக்ட் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன், வெப்சைட், கம்பெனி, அப்புறம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத நோட் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸு, அப்புறம் பட்டன்லாம் இருக்குது, அப்புறம் நேம், இமெயில், மெசேஜ், அது மாதிரி இன்னொரு லே அவுட்டில் காமிச்சிருக்காங்க இங்கே. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விதமான காண்டாக்ட் ஃபார்ம்ஸ் இங்கே காமிச்சிருக்காங்க. ஆனால் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காண்டாக்ட் ஃபார்ம்லாம் சில இன்புட் ஃபீல்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆர்கனைசேஷனோட வெப்சைட்டே போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஒரு காண்டாக்ட் பேஜ் இருக்குது. அதில் வந்துட்டு நமக்கு சில ஃபீல்ட்ஸ் இருக்குது. இங்கே நேம், இமெயில், சப்ஜெக்ட், மெசேஜ், அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெரிஃபிகேஷன் பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன். இந்த வெரிஃபிகேஷன் வந்து ஒரு ஆப்ஷனலான விஷயம், அது வந்து எல்லாருக்கும் தேவைப்படாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்துட்டு நமக்கு ஒரு டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ கூகுள் போய்ட்டு ஹவு டு இன்க்ளூட் டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்ட் இன் HTML அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு W3 ஸ்கூல்ஸில் ஒரு லிங்க் கிடச்சிருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபீல்டில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால தான் வந்து இதுக்கு பேர் டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இதில் வந்துட்டு யூசர் வந்துட்டு அவங்க ஒரு இன்புட்டை தரலாம். ஸோ இது நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் டேக் இருக்குது, அது உள்ளே வந்துட்டு ஒரு லேபிள் டேக் இருக்குது. அந்த லேபிளை வச்சு நம்ம அந்த ஃபீல்டில் என்ன என்டர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆக்சுவல் இன்புட் ஃபீல்டை ஒரு டேகை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் அப்படி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ நம்மளோட ஃபார்முக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இங்கே வந்திருக்கு. இங்கே வந்துட்டு நமக்கு ஆக்ஷன் தேவைப்படாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஆக்ஷன் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி பேச போகிறதில்ல, ஜஸ்ட்டு அந்த ஃபார்ம் அப்பியரன்ஸ் மட்டும் நம்ம வர வைக்க போகிறோம். ஸோ அந்த ஆக்ஷன் அப்படின்றத டெலிட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்புட் ஃபீல்ட்லையும் ஒரு ஐடி, நேம், வேல்யூ அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்குது. இந்த ஐடி வந்துட்டு அந்த இன்புட் டேகை கரெக்டாக டார்கெட் பண்ணுறதுக்காக இருக்குது. அதே மாதிரி நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அந்த இன்புட் ஃபீல்டில் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. இங்கே வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்புட் ஃபீல்டில் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஏதாவது இன்ஃபர்மேஷனை நம்ம போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த வேல்யூ ஆட்ரிபியூட்டில் நம்ம போட்டு வைக்கலாம். நமக்கு வந்து இந்த வேல்யூ ஆட்ரிபியூட் தேவைப்படாது, அதை எடுத்துடலாம். பட் அந்த நேம் ஃபீல்டை அப்படியே விட்டு வைக்கலாம். ஜஸ்ட் அது கரெக்டாக நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ஃபீல்டு ஒன்று வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு அந்த ஐடியில் இமெயில் அப்படின்னு போட்டுக்க போகிறேன். அதே மாதிரி நேம் ஆட்ரிபியூட்லேயும் இமெயில் அப்படின்னு போட்டுக்க போகிறேன். அப்புறம் வேல்யூ தேவைப்படாது. அதே மாதிரி நமக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்புறம் மெசேஜ் தேவைப்படும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு அதை பேரில் மாற்றிக்கலாம். சப்ஜெக்ட் அப்புறம் மெசேஜ், இந்த ஐடியும் மாற்றிக்கலாம். நம்ம இங்கே வந்துட்டு மெசேஜ் போட்டுக்கலாம். அப்புறம் மெசேஜ்
இந்த நேம் அட்ரிபியூட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த இன்ஃபர்மேஷனை இந்த இன்புட் ஃபீல்ட் வச்சு கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. அப்புறம் ஐடி வந்துட்டு ஜஸ்ட் நம்ம சிஎஸ்எஸ் டார்கெட் பண்ணுறதுக்காக நம்ம போட்டு வைக்கிறோம். அப்புறம் டைப் வந்துட்டு அந்த இன்புட்டில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இருக்குது அந்த அட்ரிபியூட். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டு நம்ம எழுதலாம், அப்போ தான் வந்துட்டு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன் வந்துட்டு ஜஸ்ட் இன்புட் ஆஃப் டைப் சப்மிட் வித் வேல்யூ சப்மிட். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே கீழே இருக்கிற தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் delete பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு நம்மளோட ஃபார்மோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இங்கே வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நமக்கு இங்கே சில விஷயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லேபிளில் வந்துட்டு ஃபார் ஃபீல்டு இருக்குது. இது வந்துட்டு நம்ம எந்த இன்புட்டுக்கு நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இங்கே போடணும். ஸோ எந்த இன்புட் கலெக்ட் பண்ணுறோமோ அதில் இருக்கிற நேம் ஆட்ரிபியூட்டில் இருக்கிற வேல்யூவை தூக்கி இங்கே போடணும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நேம் ஆட்ரிபியூட் வந்து இமெயில் இருக்குது, அதை தூக்கி இங்கே போடணும் அப்படின்னு. ஸோ ஃபார் இமெயில் அப்படின்றது போடணும். ஸோ இங்கே வந்துட்டு ஃபாரில் சப்ஜெக்ட்னு போடணும். அதே மாதிரி மெசேஜுக்கு வந்துட்டு மெசேஜ் அப்படின்னு போடணும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு டைப். இப்போ வந்து நேம் ஃபீல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைப் வந்து டெக்ஸ்ட்டு, அது கரெக்டாக இருக்குது. ஆனால் இமெயில் ஃபீல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட டைப் வந்துட்டு இமெயில், டெக்ஸ்ட் கிடையாது. ஸோ அதை மாற்றிக்கலாம். ஸோ இன்புட் டைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான இன்புட் டைப்ஸ் இருக்குது. அதை நான் இப்போது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே HTML இன்புட் டைப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன HTML இன்புட் டைப்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே காட்டும். ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்குது மொத்தம். ஸோ இன்புட் டைப் வந்துட்டு பட்டனாக இருக்கலாம், செக் பாக்ஸாக இருக்கலாம், கலர், டேட் டைம், லோக்கல், இமெயில், ஃபைல், ஹிடன், இமேஜ், மந்த், நம்பர், பாஸ்வேர்ட், ரேடியோ, ரேஞ்ச், ரீசெட், சர்ச், சப்மிட், டெலிஃபோன் நம்பர், டெக்ஸ்ட், டைம், URL, வீக், இந்த மாதிரி எல்லா விதமான இன்புட் டைப்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபார்மில் இருக்கிற எல்லா இன்புட் ஃபீல்ட்ஸும் கரெக்டான டைப்பில் இருக்கா அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ணிக்கணும். ஸோ இமெயில் கரெக்டாக இருக்குது. அப்புறம் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்குது, அது வந்து இப்போதைக்கு ஓகே. அப்புறம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டு யூஸ் பண்ணாமல் வேறு ஒரு ஃபீல்டு இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியா. இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம W3 ஸ்கூல்ஸில் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றத டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் கோட் காட்டியிருக்காங்க. இப்போ டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டேக். அந்த கோட் அப்படியே நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த ஐடி ஆட்ரிபியூட்டும் நேம் ஆட்ரிபியூட்லையும் கரெக்டான வேல்யூஸ் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 4 rows 50 columns இருக்குது, அப்படியே விட்டுடலாம் இப்போதைக்கு. அப்புறம் இங்கே வந்துட்டு அந்த ஓப்பனிங் டெக்ஸ்ட் ஏரியா டேக்கும் க்ளோசிங் டெக்ஸ்ட் ஏரியா டேக்கும் நடுவில் சில இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை எடுத்துடலாம் அப்படியே. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பாக்ஸ் கிடச்சிருக்கு மெசேஜ் கீழே. இப்போ வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் ஏரியா டேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஓப்பனிங் டெக்ஸ்ட் ஏரியா டேக்கும் க்ளோசிங் டெக்ஸ்ட் ஏரியா டேக்கும் நம்ம என்ன போடுறோமோ அது வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டுக்கான வேல்யூவாக காட்டும். ஸோ அது நமக்கு தேவையில்லை, அது வந்து பிளாங்காக இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதனால தான் வந்து நம்ம எடுத்துகிறோம் அந்த இன்ஃபர்மேஷனை, முதல்ல அந்த இன்ஃபர்மேஷனை. ஸோ இப்போ நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டுது. ஸோ இங்கே ஒரு விஷயம் நம்ம மாற்ற முடிஞ்சது என்ன அப்படின்னா இங்கே ரோஸ் காலம்ஸ்ன்னு போட்டிருக்கு. ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து ரோஸ். காலம்ஸ் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸ் வந்துட்டு எவ்வளோ அகலமாக இருக்கணும், அதாவது எவ்வளோ விட்த் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு காலம்ஸு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரோஸ் ஃபீல்டில் நம்ம 5 போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா 10 கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி காலம்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு 100 போட்டுக்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டு வந்து ரொம்ப பெருசாக காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டை எவ்வளோ பெருசாக வேணால் வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு வந்து இவ்வளோ பெருசாக தேவையில்லை. அதனால் வந்துட்டு அந்த காலம்ஸை 50 மாற்றிட போகிறேன். அப்புறம் ரோஸ் வந்து 10 இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெரிய ஒரு பாக்ஸ் காட்டுது. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு ட்ராப் டவுன் ஃபீல்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த ஃபார்மில் வந்துட்டு ட்ராப் டவுன் ஃபீல்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபீல்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு
அவங்க எந்த விஷயமா நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம முன்கூட்டியே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். மற்ற விஷயம்லாம் அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் எந்த விஷயமா அவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம ஒரு அளவுக்கு ஐடியா வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம ஒரு ட்ராப் டவுன் ஃபீல்டாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட் ட்ராப் டவுனுக்கு வந்து நம்ம சில ஆப்ஷன்ஸ் தரணும். ஸோ இங்கே வந்து சில ஆப்ஷன்ஸ் நான் போட போகிறேன். ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், கேலரி பேஜ், அப்புறம் காண்டாக்ட், அப்புறம் அதர். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் ஃபீல்டுக்கு இதுதான் ஆப்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம புது டேப் போயிட்டு how to use drop down in HTML form அப்படின்றத டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து செலக்ட் டேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ இதுதான் நம்ம தேடிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட HTML பேஜில் போட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மற்ற டேக் மாதிரி இங்கேயும் ஒரு லேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவலான இன்புட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேக் இருக்குது, செலக்ட் டேக். அப்புறம் இங்கே கீழே நம்ம ஆப்ஷன்ஸை போட்டு வச்சுருக்கோம். அதை நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் டேக்குக்கும் ஒரு வேல்யூ அப்படின்ற ஆட்ரிபியூட் இருக்குது. அதில் வந்துட்டு அந்த ஆப்ஷனுக்கான நேமை நம்ம இங்கே காப்பி பண்ணிக்க போகிறோம். பை த வே உங்களுக்கு வந்துட்டு ட்ராப் டவுனில் இந்த இன்ஃபர்மேஷன் தான் காட்டும். இந்த வேல்யூ ஆட்ரிபியூட்டில் வர்றது வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம ஃபார்மை ப்ராசஸ் பண்ணும்போது தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது உங்களுக்கு இப்போயே தேவையில்லை. இது நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம் அதை. ஸோ இந்த தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம காண்டாக்ட் பேஜ் போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ட்ராப் டவுன் வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் ரிஃபைன் பண்ணலாம். இங்கே வந்து வாட் இஸ் அபவுட் அப்படின்னு போட போகிறேன். அதாவது எந்த விஷயமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ இங்கே வந்து சில லைன் பிரேக்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் கேட்ட மாதிரி ஒரு காண்டாக்ட் ஃபார்மில் நம்ம வந்து பிளைன் டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டை போட்டிருக்கோம். ஒரு ட்ராப் டவுன் ஃபீல்டு இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டு இருக்குது. அப்புறம் கடைசியில் வந்துட்டு ஒரு ஸ்டைல் சப்மிட் பட்டனை மட்டும் இன்னும் போடணும். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலரான HTML பட்டன் தான். ஸோ இதை நம்ம ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ புது விண்டோவில் நான் CSS ஃபைல் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட HTML ஃபைலில் அந்த சப்மிட் பட்டனுக்கான டேக்கில் ஒரு ஐடி போட்டுக்க போகிறேன். ஐடி ஈக்குவல் சப்மிட் போட்டுக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து CSSல ஈஸியாக டாக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட ஐடிஸ்லாம் இருக்கிற இடத்துல வந்துட்டு இங்கே அது வந்து சப்மிட் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணிவிட்டு அதில் நம்ம H1க்கு யூஸ் பண்ணுற அதே கலரை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒர்க் ஆகுது, பட் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் கலர் மட்டும் இல்லாமல் ஒரு பேடிங் போட்டுட்டு அதில் 10 பிக்சல் போட்டுக்கலாம்.
அப்புறம் கலர் வந்துட்டு ஒயிட் அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்துட்டு அந்த பட்டனில் இருக்கிற டெக்ஸ்டோட கலர், அது ஒயிட்டாக வச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டைலிங் சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆனால் பேடிங் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த பேடிங்கை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 பிக்சல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த சப்மிட் பட்டன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் நம்ம பண்ணிக்கலாம். என்னென்னா, அந்த சப்மிட் பட்டன் மேலே நம்ம ஹவர் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த விரல் காட்டுற மாதிரி ஒரு கர்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து காட்டுற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஐடி நேம் கொடுத்துட்டு ஹவர் அப்படின்னு கொடுத்துட்டு அது உள்ள கர்சர் பாயிண்டர் அப்படின்னு போடணும். இப்போ வந்துட்டு நம்ம அந்த மவுஸை பட்டன் மேலே ஹவர் பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்டர் கர்சரை காட்டுது. ஸோ இது வரையும் பண்ணதெல்லாம் ஓகே. நம்ம வந்து நம்மளோட ஃபார்மை சென்டர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபார்மில் வந்துட்டு கிளாஸ் ஈக்குவல் சென்டர் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். ஓகே, ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ வந்து நம்ம கூகுளில் போயிட்டு ஹவ் டு சென்டர் அ ஃபார்ம் இன் HTML அப்படின்னு டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோக்கான லிங்க் இருக்குது. ஸோ கொஷின்லேயே போட்டிருக்காங்க ஹவ் டு சென்டர் லைன் அ ஃபார்ம் அப்படின்ட்டு. அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இங்கே வந்துட்டு ஆன்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கோடு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு அந்த பட்டனுக்கான ஸ்டைலிங்க்கு மேலேயே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மில் போட்ட கிளாஸை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போது அப்போ தான் வந்துட்டு எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பண்ணலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. ஸோ இப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் சென்டர் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு அந்த ஃபார்ம் ஃபீல்ட்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் வர மாதிரி நான் பார்த்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே பிஆர் டேக் எக்ஸ்ட்ராவாக போட போகிறேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பிஆர் டேக்ஸை போட்டுட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபீல்டுக்கு நடுவிலையும் எந்த ஒரு கேப்புமே இல்லை. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அதனால தான் அந்த பிஆர் டேக்ஸ் போட்டிருக்கேன். அது வந்து லைன் பிரேக் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைன் பிரேக் போட்டோன்னா அடுத்த லைனுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கும் அது. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே வந்து நேம் ஃபீல்டு இருக்குது, இமெயில் ஃபீல்டு இருக்குது, அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் மெசேஜுக்கு ஒரு பெரிய டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டு இருக்குது. அப்புறம் சப்மிட் பட்டன். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட யூசர் வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வந்துட்டு நம்ம எதை பற்றி காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே மெசேஜ் போட்டுக்கலாம். அப்புறம் சப்மிட் பட்டன் இருக்குது. சப்மிட் பட்டன் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு எரர் காட்டுது. இது வந்து எதனால் அப்படின்னா நம்ம வந்துட்டு இமெயில் இன்புட் ஃபீல்டில் நம்ம டைப் ஈக்குவல்ஸ் இமெயில் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது கரெக்டான இமெயிலா அப்படின்றத செக் பண்ணுது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு அந்த டைப்பை வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அதில் டைப் வந்து கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த HTML வந்துட்டு அந்த ஃபார்ம் வந்து யூசர் வந்து கரெக்டாக டைப் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். இதுக்கு பேர் வந்து இமெயில் வேலிடேஷன். ஸோ அந்த மாதிரி இமெயில் வேலிடேஷன் பண்ணும்போது அது அந்த ஃபார்மில் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமெயில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி காட்டும். ஸோ இது வந்துட்டு கான்டாக்ட் ஃபார்ம் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு விதமான வழி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து வெறுமனே பார்த்துட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கோடிங் கற்றுக்க முடியும். நீங்கள் வெறுமனே வீடியோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ பார்க்குறதுக்கான ஸ்கில்ஸ் மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு கோடிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொந்தமாக கோடு எழுதணும். அதே மாதிரி நீங்களே ஏதாவது யோசிச்சு நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிய வைங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.